அனைத்து மத்திய பொதுத்துறை நிறுவனங்களிலும் இந்தியை மத்திய அரசு திணித்துக் கொண்டிருக்கிறது என்று சிஐடியு மாநில தலைவர் சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை எல்ஐசி முகவர்களின் உரிமைகளை பாதுகாப்பது தொடர்பான 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி எழும்பூர் ராஜரத்தினம் மைதானம் அருகே மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட சவுந்தரராஜன் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், எல்ஐசி முகவர்களுக்கான புதிய கமிஷன் முறையை ரத்து செய்ய வேண்டும், குறைந்தபட்ச காப்பு தொகையை 1 லட்சமாக குறைத்திட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுவதாக கூறினார். தமிழை தவிர்த்துவிட்டு இந்தி, ஆங்கிலம் ஆகிய மொழிகளை கொண்டுவர மத்திய அரசு முயன்றால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று சவுந்தரராஜன் எச்சரித்தார். இந்த எல்லா மத்திய பொதுத்துறை நிறுவனங்களிலும் மற்றதிலும் இந்தியில்தான் என்ற ஒரு ஏற்பாட்டை படிப்படியாக அரசு திணித்துக் கொண்டிருக்கிறது. கேரளாவில் இருக்கிற அமைச்சர்களுக்கு இந்தியிலே தான் கடிதமே வருகிறது, எம்பிக்களுக்கு கடிதமே வருகிறது என்று அவர்கள் மலையாளத்தில் கடிதம் எழுத ஆரம்பித்து விட்டார்கள். பல மாநிலங்களிலே இந்த தகராறு நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்தியா பல மொழிகள் பேசுகிற நாடு. அரசியல் சட்டத்திலேயே 18 மொழிகளுக்கு அங்கீகாரம் இருக்கிறது. ஆகவே அந்தந்த மாநிலத்து மொழியிலே தான் அந்தந்த மாநிலங்களிலே தொடர்புகள் வைக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தகவல்களை அரசு கொடுக்க வேண்டும். ஆங்கிலம் இருக்க வேண்டும், இங்கு இருக்கிற தமிழ் இருக்க வேண்டும், அதோடு சேர்த்து இந்தி என்பதுதான் ஏற்கனவே இருந்தது. இப்போது தமிழை தவிர்த்துவிட்டு இந்தி தான், ஆங்கிலம் தான் என்கிற மாதிரி அவர்கள் எடுக்கிற நடவடிக்கை என்பதும் ஏற்கத்தக்கதல்ல. அது கடுமையான விளைவுகளுக்கு காரணமாக போகிறது.